திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசுவது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்களும், வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும், வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். கேள்விகளோடு நேயர்களும் காத்திருக்கிறார்கள். வணக்கம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால நியமிக்கப்பட்ட ஆளுநர்களை பதவி விலகணும்னு சொல்லி மத்திய அரசு வலியுறுத்துது. அதன்படி யூபி ஆளுநர் PL ஜோஷி, சத்தீஸ்கர் ஆளுநர் சேகர் தத் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, கேரளா, மேற்கு வங்க ஆளுநர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமான ஒரு ஆணை வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஆளுநர்களை பதவி விலக சொல்றது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய வழக்கமான நடைமுறையா, இல்ல இது ஜனநாயக விரோதமானதுன்னு சொல்லலாமா? இந்த அடிப்படையான கேள்விக்கு 4 பேரும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம விவாதத்துக்குள்ள போகலாம். சுருக்கமாக உங்களுடைய பதில சொல்லுங்க பாலு. பொதுவாக சொல்லப்போனா இது UPA அரசாங்கத்தாலோ அல்லது NDA அரசாங்கத்தாலோ ஒரு கவர்னர் என்பது நியமிக்கப்படுவதில்லை, ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற பொழுது ஒரு கவர்னரை நியமனம் செய்வதற்கு அடிப்படை தகுதி இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்தந்த தகுதிகள் என்று எந்த விதமான வரையறையும் இல்லை. அதே போன்று ஒரு கவர்னரை புதிதாக வரக்கூடிய அரசில் அவர்கள் புதிதாக கவர்னர்களை நியமிப்பது என்பது சாதாரண நடைமுறையாக இருந்திருக்கிறது. முன்பு மன்மோகன் சிங் அவர்கள் வந்தபோது கூட ஏறக்குறைய 9 கவர்னர்கள், ஆளுநர்கள் மாற்றப்பட்டு செய்தார்கள். இன்றைக்கு இந்த பதவி என்பது ஏதோ உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பதவியா அல்லது தார்மீக ரீதியாக வழங்கப்பட்ட ஒரு பதவியா? இதுதான் மிக முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யக்கூடிய பதவி என்றாலும் கூட இது ஒரு அரசியல் ரீதியான பதவி. எனவே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது என்று சொன்னால் தார்மீக ரீதியாக ஆளுநர்கள் அவர்கள் பதவி விலகுவது என்பது ஒரு நாகரிகமான ஒரு நடைமுறை. குமாரதேவன், என்னை பொறுத்த வரைக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் பதவியும் தேவையில்லாத ஒன்று. கவர்னர்களுடைய வேலை என்ன என்பதை பற்றி பெரிதாக அரசியல் சட்டத்திலே வரையறுக்கப்படல. அவர் நிர்வாகத்தினுடைய தலைவர், அவ்வளவுதான். ஆட்சிகள் எல்லாம் மாறும்பொழுது காட்சிகள் மாறுவது போல கவர்னர்கள் மாற்றம் என்பது காலம் காலமாக வந்தது. எப்பொழுது சர்ச்சைக்குள்ளானது என்று சொன்னால் 1977 ஜனதா ஆட்சி முதலாக காங்கிரஸ் அகற்றுவித்து வந்தபோது அப்பொழுது இருந்த கவர்னர்கள்லாம் மாற்றப்பட்டு ஜனதா அரசாங்கத்திற்கு ஆமாம் சாமி போடக்கூடியவர்களை கவர்னர்களாக போட்டார்கள். அதற்கு பிறகு ஜனதா ஆட்சி மாறிய பிறகு இங்கே பிரபுதாஸ் பால்பாய் பட்வாரி என்ற ஒரு கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் எடுத்துவிட்டு இன்னொருவரை போடுவதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த MM இஸ்மாயில் அவர்கள் இருந்தார்கள். ஆக இது ஒரு நடைமுறை என்று சொன்னாலும் கூட மரபை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டோ அல்லது நான் விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டோ போகத்தான் வேண்டும். அதை விடுத்து சண்டித்தனம் செய்வது மிகவும் தவறான காரியம். அதே சமயத்திலே மரபுகளை பற்றியெல்லாம் இவர்களுக்கு பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. கவர்னர்களுடைய அதிகாரங்கள் என்பதை பற்றியோ அதை பற்றி என்னெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி பின்னால் கூட விரிவாக பின்னால பேசலாம். ராமலிங்கம், என்னுடைய கருத்து நிச்சயமா அது ஜனநாயக பண்புகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் எதிரானது. ஆளுநர்கள் என்பவர்கள் குடியரசுத் தலைவர்களால் நியமிக்கப்படுபவர்கள். அவர்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை இது. ஆனா இப்ப நிர்பந்திக்கப்படுகிறார்களே பதவி விலக, இது சரியானா? ஏற்கனவே காங்கிரஸ் இதே வேலை செய்தது, முன்னாடி ஜனதா கட்சி இருக்கும்போது இதே வேலை செய்தது, இப்ப இவங்களும் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை செய்தது. இந்த தப்பு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அதை மேற்கோள் காட்டி இப்ப நீங்க பதவி விலகணும்னு சொல்றாங்க. அது சரியில்லை. ஜனநாயக நம்மளுடைய ஜனநாயக பண்பு காப்பாற்றப்படணும்னா ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவருடைய பிரசிடென்ட், அதுவரையில் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவருக்கு அண்ணா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கவர்னர் போஸ்ட்ன்றது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டது. அவருக்கு சில நிர்வாக அதிகாரம்லாம் இருக்குது. தேவைப்படும் போது ரொம்ப பெரிய
வேலை எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இது அரசமைப்பு சட்டத்துல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் பார்த்தா பிரசிடென்ட், அவருக்கு கீழே பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட்ல பார்த்தா கவர்னர், அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு. இது அரசமைப்பு சட்டத்தை ரொம்ப டிராஸ்டிக்கா மாற்றினால் ஒழிய அந்த பதவி முக்கியமான பதவியே. இது பதவி விலக சொல்றதுன்றது நியாயம் இல்லை. காங்கிரஸ்காரர்கள் பண்ண தப்பி இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நியாயம் இல்லை. அந்திரிதாஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கவர்னர்கள் மாற்றுவது என்பது ஏதோ மே 16க்கு பிறகு வந்த நடைமுறை போல துள்ளி குளிப்பதுதான் கொஞ்சம் ஆச்சரியத்தை வரவழைக்கிறது. பொதுவாக வந்து when a man says that he will do this and that tomorrow, ask him what he did yesterday. நேற்றைக்கு நீ என்ன செய்தாய் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு வீரப்பு மொய்லி அவர்கள் இது அரசியல் சாசன விவாதத்திற்கு, அரசியல் சாசனத்திற்கு கேலிக்குரியதாக்குகிறது என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் நேற்றைக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், விஷ்ணு சாஸ்திரியும் கைலாஷ் மிஸ்ராவும் பாபு பரமானந்தாவும் கேதார்நாத்தாவும் இருந்த பொழுது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய சிவராஜ் பட்டேல் அவர்கள் நிர்பந்தம் கொடுத்தார்கள். இப்பொழுது கூட நடைமுறை என்று சொன்னால், அட்டார்னி ஜெனரலாக இருக்கின்ற சோலி சொராப்ஜி அவர்கள் வாஜ்பாய் அரசில் நியமிக்கப்பட்டவர். ஆனால் என்டிஏ அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் வந்தவுடன் அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதே போல யூபிஏ அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வாகன்பதி அவர்கள் நேற்று கடந்த வாரம் ராஜினாமா செய்து விட்டார். ஏன் இன்றைக்கு சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கின்ற வில்சன் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்தவுடன் வந்துவிட்டார். இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நேரம் என்கின்ற காரணத்தால் அந்தந்த தலைமைகள் அதற்குரிய தார்மீக பொறுப்பும் கடமையும் அவர்களாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது நடைமுறையில் இருக்கின்ற ஒன்று. ராமலிங்கம், சொலிசிட்டர் ஜெனரல் மாதிரி தான் கவர்னரா, ஆளுநரா? அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அப்பாயின்மெண்ட்டுக்கும் வேறுபாடு இருக்கா? நான் மாறுபடுறேன். இது அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு. He is not an officer appointed by the government to perform the office of a lawyer. சொலிசிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரலுக்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு அட்ரஸ் பண்ற அதிகாரம் இருக்கு. ஆனா சொலிசிட்டர் ஜெனரல் கிடையாது. they are the law officers. but this man is a constitutional ஸ்டேட்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்த பிறகு யாரை கூப்பிட்டு முதலமைச்சரா மந்திரி சபை அமைக்கிறதுன்னு சொல்ற அதிகாரம் கவர்னருக்கு உட்பட்டு தான் இருக்குது. அவங்க மைய அரசாங்கத்தினுடைய பெடரல் ஸ்ட்ரக்சர்ல மைய அரசாங்கத்தினுடைய கண்ணும் காதுமா இருக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமா இருக்கிற ஆளுநர்கள் எது ஏஜென்ட்டுங்களா கையாட்டி பொம்மைங்களா ஆயிட்டாங்கன்றது அந்த பதவி வகித்த நபர்கள் மீது தப்பு, அந்த பதவி மேல தப்பு கிடையாது. இந்த ஆளுநர் பதவின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெடரல் ஸ்ட்ரக்சர்ல as long as we follow the constitution, இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர்ல முக்கியமான பங்கு. ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திட்ட பிறகு அந்த பதவி வேணாம்னு சொல்லலாம். அப்போ கூட எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம பார்லிமெண்ட்டுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை மாத்துறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் எதுவரையும் இருக்குது. அப்படி நீங்க கவர்னர் எடுத்துட்டா பேசிக் ஸ்ட்ரக்சரே மாறும். அந்த அதிகாரம் கவர்னரை வேணான்னு சொல்ற அதிகாரம் கூட பார்லிமெண்ட்டுக்கு இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இது டிபேட்டுக்கு உட்பட்டது. கவர்னரை முற்றிலுமாக எடுக்கிறது அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய வேறு விஷயம். அதை வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசிடம் இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த விதமான செய்தியும் இல்லை. ஆனா உள்துறை செயலர் வந்து அனில் கோஸ்வாமி என்னோட தொலைபேசியில பேசினாருன்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்னர் சொல்றாரு. ஒரு ஆளுநர்கிட்ட உள்துறை செயலாளர் பேசி நீங்க ரிசைன்மெண்ட் போயிடுங்க, அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றது முதல்ல நியாயமான நடைமுறைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இது ஒரு சட்ட ரீதியான நடைமுறையா என்று பார்க்க வேண்டும். ஒரு கவர்னர்கிட்ட ஒரு ஆளுநரிடம் மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறையை சார்ந்தவர்கள் பேசுவது என்பது ஒரு பல நிகழ்வுகளுக்காக பேசுகிறார்கள். இந்த ஆவணங்கள் வரவில்லை, இதை அனுப்புங்கள் என்று சொல்வார்கள். பல நிகழ்வுகள் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பேசி சொன்னார்களா என்பதை பற்றி நமக்கு நேரடியாக தெரியவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற எண்ணத்தில் புதிய அரசு இருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் புரிந்து கொண்டார்கள். இது நமது குமாரதேவன் சொல்றதை போன்று கவர்னர்கள் இந்த நாட்டிற்கு தேவைதானா? அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினால்தான் செய்ய முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே கவர்னர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள்? இந்த நாட்டில் என்னை பொறுத்தவரையில் சொல்லுகிறேன், 2 விதமான நியமனங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒன்று மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று தகுதியை அடிப்படையாக வைத்து தேர்வு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த 2 விதமான நியமனங்களுக்கு மட்டும்தான் நாம் மதிப்பளிக்க வேண்டும். இதை பொறுத்தவரையில் ஒரு கவர்னரை நியமிப்பதற்கு 35 வயதுகள் பூர்த்தியாக இருந்தால் போரும்.
இந்திய குடிமகனாக இருந்தால் போதும். வேற தகுதி தேவையில்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதம் வந்து அரசமைப்பு சட்ட குழுல அசம்பிளில நடந்திருக்கு. அதற்கு பிறகுதான் வந்து அப்படியே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துல அப்படியே தூக்கி இங்க பொருத்தி இருக்கிறாங்க. கடந்த காலனி ஆதிக்கத்தில் இருக்கும்போது அங்கு தகவல் செல்ல வேண்டும், அதற்கான ஒரு வழிமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவர்னருடைய பதவியே. இப்பொழுது அந்த நிலைமை அல்ல. இது ஒரு IAS ஆபீசரால் மட்டுமே செய்துவிட முடியும் இந்த காரியத்தை. நான் சொல்வது என்னவென்று சொன்னால், இது மட்டுமல்ல, கவர்னர் மட்டுமல்ல, அட்டார்னி ஜெனரல் அவர்களை சொல்லுகிறார்கள். மிக உயரிய பதவி. ஒரு நாட்டினுடைய இங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் ஜெனரல் சட்டமன்றத்தில் விவாதம் செய்யக்கூடிய பதவி. இந்த பதவிகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி நியமிக்கப்படுகிறது? அரசியல் நியமனங்கள். இது அரசமைப்பு சட்ட ஒரே ஒரு செய்தி. அதை தாண்டி இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இன்றைக்கு கோபால் சுப்பிரமணியம் அவர்களை கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதிக்காக பரிந்துரை செய்கிறார்கள். அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதியை பெற்றிருக்கிறார் என்று அனுப்பக்கூடிய அந்த பெயர் தற்பொழுது மாற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த தகுதி அவரை இழந்து விட்டாரா? இல்லை. இது எல்லாமே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம், அரசு வழக்கறிஞர்கள் நியமனம், இது போன்ற கவர்னர்கள் நியமனம் எல்லாம் எந்த தகுதியின் அடிப்படையிலும் நியமிக்கப்படுவதில்லை, விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்படுவது. 35 வயசுங்கிறத தவிர வேற தகுதியின் அடிப்படையில் இல்ல. ஆனா நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் 156 படி குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமிக்கக்கூடிய ஒரு கவர்னரை, ஒரு ஆளுநரை பதவியில இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்வதற்கான அதிகாரம் அரசுக்கு இருக்கா? அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி 2010 வருடத்துல ஒரு 5 நீதிபதிகள் கொண்டிருக்கக்கூடிய அமர்வுல சொன்னாங்க. அதை எப்படி நீங்க தீர்மானிக்க முடியும்? அவர்களை விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், அவர்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்கிறீங்களா, மேலஃபைட் இன்டென்ஷனோட செய்கிறீங்களா, உள்நோக்கத்தோடு அவர்களை பதவி நீக்கம் செய்கிறீங்களா என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் இது இல்லை அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருப்பவர் அடுத்த நாள் மத்திய அமைச்சராகிறார். மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக அவர் நீக்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு மாநிலத்தினுடைய கவர்னராக மாறுகிறார். அதற்கப்புறம் மீண்டும் ஒரு மத்திய அமைச்சரவையில் வருகின்றார். இப்படித்தான் இருக்கிறதே தவிர அந்தந்த ஆட்சியிலே பதவி போனவர்களுக்காக கொடுக்கக்கூடிய பதவி, அதாவது தேர்தலிலே தோற்று போனவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பதவிதான் கவர்னருடைய பதவி. அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பதவியாக இருந்தாலும் கூட இப்படித்தான் இருக்கின்றது அந்த பதவி. 77க்கு பிறகு நடைமுறையில் அந்த மாதிரி ஆட்சியாளர்களால இப்படி ஒரு நடைமுறை செயல்படுத்தப்பட்டிருக்குது. அதனுடைய சாதக பாதகங்கள் அல்லது எந்த அடிப்படையில், எந்த விழுமியங்களின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்களோ அதன்படி இன்றைக்கு நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாம் வருத்தத்திற்குரிய வேறு செய்திகள். ஆனா அந்த மாதிரி நடைமுறை இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக அரசு ஆளுநர்களை தூக்கி எறிவதற்கான அதிகாரம் படைத்ததாக மாறிவிடுமா? அரசு அதிகாரம் மாற்றப்பட்டதாக தாராளமாக அவர்கள் செய்யலாம். ஏனால் அவர்களுக்கு ஆமாம் சாமி போடுவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் உட்கார வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர் என்ன நினைக்கிறார்களோ அதை செயல்படுத்துவதற்கு அமைச்சர்களுடைய பரிந்துரையின்படிதான் ஜனாதிபதி செயல்படுவோம். இப்பொழுது மத்திய அரசு முடிவு செய்கிறது. எனவே ஜனாதிபதி சொல்வதற்கும் மத்திய அரசினுடைய உள்துறை செயலாளர் சொல்வதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். மத்திய அமைச்சரவையினுடைய முடிவை உள்துறை செயலாளர் சொல்றாரு. அது குடியரசுத் தலைவர் சொல்வது போலத்தான். அதனால இந்த 3 கவர்னர்களும் ராஜினாமா பண்ணிரணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எவ்வளவு தூரம் ஒத்துக்க முடியாது சார். இட் வில் லீட் டு டிராஸ்டிக் கான்சிக்வன்சஸ். அது தவறான முன்னுதாரணம். அந்த உள்துறை அமைச்சர் தகவல் தொலைபேசி மூலமா பேசுறது வரைமுறை மீறிய செயலர். An appointment is made on the basis of a recommendation by the Council of Ministers. தனி நபர் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறது. அது சோ பிரைம் மினிஸ்டர் மூலமா போயிட்டு தான் அவர் பண்றாரு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் தான் பிரசிடென்ட் ஆக்ட் பண்றாரு. ஒரு மாச சம்பளம் வாங்க ஒரு அதிகாரி ஒரு இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு நியமன அந்தஸ்து உள்ள ஒரு கவர்னர் கிட்ட நீ பதவி விலகுன்னு சொல்றது, அது என்ன சொல்றது, இட் இஸ் எக்ஸீடிங் ஆல் தி பவுண்ட்ஸ். இது நாகரிகமற்ற செயல். உள்துறை செயலாளர் அனிஸ் கோஸ்வாமி Now the question is this:
அரசுக்கு மத்திய அரசுக்கு பதவி அவங்களை டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எஸ் அதிகாரம் இருக்கு. இதே மைய அரசு ஒரு ரெக்கமெண்டேஷன் மைய அரசு பிரசிடென்ட் கிட்ட என்னெல்லாம் நீக்கிடுங்க எங்களுடைய இருக்கிற ஒப்பீனியன் பிரகாரம் அவங்க கிட்ட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா உங்க அந்த தகுதிக்கு அந்த பதவிக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பிரசிடென்ட் இஸ் பவுண்ட் டு ஆக்ட். ஆனா அதுக்கு ஒரு ரைடரா ஒன்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீ ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட முடியாது நீங்க ஆட்சி மாறிடுச்சுன்றதுக்காக unless there are compelling reasons கட்டாயமாக இவங்க மாற்றப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒழிய மாற்றக்கூடாதுன்னு ஒரு நெறிமுறை கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. மத்திய அரசு நியமிக்கிறார்கள் கவர்னர்களை ஆளுநர்களை, அது சரியாக அரசியலமைப்பு சட்டம் எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் தான் ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்க சொல்றீங்களா? நியமனமே தப்புங்கிறனா? இல்ல சார். அப்புறம் பதவிகள் போடுறது என்ன பெரிய உள்துறை மினிஸ்டர்ஸ்னுடைய ரெக்கமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் தி டிஸ்கிரிஷன், அவங்களுக்கு அந்த விஸ்டம் இருக்குது. அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய விஸ்டத்தை தப்புன்றீங்களா? உள்துறை செயலாளர் அனிஸ் கோஸ்வாமி தொலைபேசியிலே பேசியதை ஒரு ஆத்தென்டிகேட் டாக்குமெண்டாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது வேறு. ஆனால் இந்த சூழ்நிலை யூபிஏ அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது 2004 நம்முடைய பிபி சிங்கால் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வழக்கில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், மத்திய அரசு ஊழியர்கள் கிடையாது, கவர்னர்கள் என்பது மத்திய அரசு ஊழியர்கள் கிடையாது, அவர்களை அவர் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிட்ட காரணங்களுக்காக அவர்களை நீக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. குறிப்பிட்ட காரணங்கள் என்ன என்று சொன்னால், இப்பொழுது நிர்பந்திக்கப்படுகின்ற கவர்னர்கள் மீது ஏதோ ஒரு வகையிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலிலே இருக்கின்ற நாராயணன் அவர்கள் 2009 முள்ளிவாய்க்காலுக்கு அன்றைக்கு அடியெடுத்து கொடுப்பதை போல ஐபிகேஎஃப் அவர் தான் தூதுவராக இருந்தார் என்பது வேறு. பிபி சிங்கல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து காரணம் இல்லாம தன்னிச்சையாக அரசு வந்து அவர்களை விளக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, லேக் ஆஃப் கான்பிடன்ஸுக்காக நீங்க ஒருத்தரை விளக்க முடியாது சொல்றாங்க, கான்ஃபிளிக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஒப்பீனியன்ஸுக்காக நீங்க விளக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே குமாரதேவனும் ராமலிங்கம் குறிப்பிட்ட 2010 பிபி சிங்கால் வழக்குல உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருக்கிறது தான். You are reading the lines, in between the lines என்ன இருக்குன்னா, குறிப்பிட்ட காரணங்களுக்காக விளக்கலாம் என்ற அந்த தீர்ப்பு அப்பாயின்மென்ட்காக ஏதாவது தீர்ப்பு இருக்கா? இப்படிதான் இப்படிதான் கவர்னர்கள் நியமிக்கணும். அப்பாயின்மென்ட் தான் வந்து குடியரசுத் தலைவருடைய பொறுப்புல வந்துருது, அந்த அதிகாரத்துக்குள்ள வந்துருது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ல வந்துருது. வழக்கறிஞர்கள் சொன்னதை போல பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு இப்ப நீங்க வந்து இவரு நம்ம டெல்லியில முதலமைச்சர் 3 முறையாக இருந்தவர் இன்றைக்கு கேரளா கவர்னர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது ஊழல் பட்டியல் போட்டுதான் இன்றைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில ஆட்சியை பிடித்தார்கள். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர்களுக்கு கவர்னராக நியமிக்கிறார்கள். அதான் பாலு சொன்னது, அதே தான் நீங்களும் சொல்றீங்க. அவங்க வந்து காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து அவங்க மேல புகார் இருக்கா, குற்ற வழக்குகள் அவங்க மேல இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் வேற விஷயம். அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸால ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு ஒரு குடியரசுத் தலைவர் நியமிக்கிற விஷயம். அது அந்த தகுதி இல்லாதவர்களே நியமிக்கிறாங்கிறது அவங்க, நீங்க ஷீலா தீட்சித் உங்க அரசியல் ஆதாயத்துக்காக சொல்றீங்க. இதே மாதிரி வேறு பலருக்கு வந்து அது புகலிடமாக கவர்னர் மாளிகை இருந்திருக்கிறத பழைய வரலாறு சொல்ல முடியல. கமலா பெண்களுக்கு இது பொருந்தும், சங்கரநாராயணனுக்கு இது பொருந்தும். இல்ல பாண்டிச்சேரியில வீரேந்திர கட்டாரியா ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா நாராயணசாமியினுடைய மிக நெருக்கமானவர். அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்து உட்கார வைக்கப்பட்டவர். இப்படித்தான் கவர்னர்கள் இந்த நாட்டில் நியமனம் செய்யப்படுகிறார்கள். எனவே இந்த நியமனத்திலிருந்து நாம் பேச வேண்டும். கவர்னர் பதவியில தவறுதலான ஆசாமிங்களை உட்கார வச்சுட்டு தப்பு பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்டர் பாலு சொல்றாரு. அதாவது தி இஷ்யூ இஸ் வெதர் இந்த கவர்னர் போஸ்ட் கவர்னரை மைய அரசு கட்டாயப்பட்டு நீக்க முடியுமா இந்த சூழ்நிலையில் தான் விவாதம். சோ தவறான ஒரு ஆள் அங்க போயிட்டு இருந்தாலே அந்த பதவி தப்பு கிடையாது, தவறான ஆள் அங்க போயிட்டு சேர்ந்துட்டான். அது சரி. மகாராஷ்டிரனுடைய கவர்னர் சங்கர் நாராயணன் மீது வந்து ஏற்கனவே என்ன குற்றச்சாட்டுனா ஆதர்ஸ் வழக்குல அசோக் சவான் வழக்குகள் வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க மேல நீங்க சொல்லலாம், ஏற்கனவே இருக்கு. ஆனா அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல. இதுல பாருங்க, வழக்கு இல்லாத ஒருவரையும் நீங்க வந்து நீக்குவதற்கான அதிகாரம் உண்டா அப்படிங்கறதையும் சேர்த்துதான் ஒரே ஒரு செய்தி. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு குறிப்பிட்ட காரணங்கள் போது எல்லார் மேலேயும் இந்த குறிப்பிட்ட அந்த 6 கவர்னர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு பலமாக இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல வந்து இவர் நம்ம எம்.கே. நாராயணன் மீது வந்து அந்த ஹெலிகாப்டர் வாங்கியதுல 12 அதிநவீன ஹெலிகாப்டர் வாங்கியதுல முறைகேடு அவர் தான் முன்னே பண்ணியிருக்கிறார். நீங்க தொலைக்காட்சி விவாதத்துல சொல்றீங்க, வேறு விதமாக அதே செய்திய நீங்க மரியாதையா ராஜினாமா பண்ணிட்டு போகலன்னா உங்கள் மீது உள்ள குற்றப்புகார்களை விசாரிப்பதற்கு நாங்கள் தயங்க போவது இல்லை அப்படிங்கிற செய்தியையும் வேறு விதமாக அரசு தரப்பிலிருந்து அந்த ஆளுநர்கள்ட்ட சொன்னதாக தகவல்கள் வருது. ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பாதுகாப்பு
பாளையத்தை ஒரு மெல்லிய மிரட்டலுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. ஆனாலும் அந்த 3 பேரும் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை செய்யறாங்க. இந்த ஆட்சியை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கருத்து அல்ல. இப்பொழுது இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற செய்தியில் இது சரியல்ல என்று சொல்கிறோம். ஒருவேளை புதிதாக நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் தவறானவர்களாக அல்லது பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களாக இருந்தால் அதையும் நாம் விமர்சனம் செய்யலாம், தவறில்லை. ஆனால் அதே வேளையில் கடந்த ஆட்சியில் நடந்ததை இப்பொழுது செய்கின்ற பொழுது இல்லை நான் செல்லவே முடியாது அமர்ந்திருப்பேன் என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால், தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் என்ற வார்த்தை வருகிறது என்று சொன்னால் இது விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இவர்கள் பணியாற்ற வேண்டும். 10 ஆண்டு காலமா என்பது ஜனாதிபதிக்கா பிரதமருக்கா உள்துறை செயலாளருக்கா என்பது அல்ல. நீங்க பிக்ஸட் டேர்ம் 5 வருஷம் பதவியேற்றதுல இருந்து 5 வருடம் அப்படின்னு சொல்றது எல்லாமே பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் வரைக்கும் தான். இப்போ வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போய் இதை வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க எல்லாம் பதவி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அத குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணுமாங்கிற கேள்வி அதுக்கப்புறம் வருது. நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.